சொல்றாங்கன்னா நாங்க கேட்டது உழவர் சந்தை தான் கேட்டோம். அந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த கூட்டம் தாங்கி இருக்கும்ன்றாங்க. பத்தாது சார், எப்படி சொல்றீங்க? தப்பிச்சு போக முடியாது சார். எல்லா கடைங்க போட்டு எல்லா பக்கமும் கடைங்க இருக்குது சார். அதனால வந்து எங்கிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு வழி இல்லைங்க சார். புரியுதுங்களா சார்? இல்ல இப்ப ஒரு 50,000 பேர் வந்து இந்த இடம் தாங்காதா? தாங்காது சார். எப்படி சார் தாங்க? சும்மா சிம்பிள் தானே இருக்குது. அங்கே பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. 2 சைடு டிராஃபிக் ஆயிரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பஸ் போக்குவரத்து நிறுத்திட்டு பண்ணியிருந்தா அப்போ போதுமா? பத்தாது சார், பத்தாதுங்க சார். எவ்வளோ கும்பலுங்க தாங்காது சார். இங்க எவ்வளவு பேர் தான் தாங்க வாய்ப்பு இருக்கு? நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மார்க்கெட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க. எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? நாங்கள் வந்து 25 வருஷமாக 25 வருஷமா இருக்கு. அப்ப இந்த மார்க்கெட்ல நூக்கன் கார்னர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? ஆமாம் சார். ஓகே ஓகே. இப்போ இங்க வழக்கமா சின்ன சின்ன கூட்டங்கள்லாம் போடுவாங்க. சின்ன சின்ன கூட்டம் போட்டாலும் இடம் போகுது சார். அதெல்லாம் போடுறாங்க. அதுல எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க? தோராயமா சொல்லுங்க. எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க? ஒரு 150 பேர் 200 பேர் போகுங்க சார். ஓகே. 500 பேர் வரைக்கும் நம்ம தாங்காது சார். 500 பேர் தாங்காதா? ஆமாம், எவ்வளோ எப்படி போதும்? நெருக்கலாக இருக்குது, நெருக்கடியாக இருக்கும். அதனால கஷ்டம். ஆமாங்க. 100 150னா ஆமாங்க. ஒரு 300 பேர் 350 பேர், ஒரு 400 வச்சுக்கோங்க. 400 பேர் வச்சுக்கலாம். 500னா கொஞ்சம் அதிகம். இப்போ இந்த மாதிரி பொதுவா கூட்டங்கள்லாம் போடுறப்ப உங்க கடைகள் என்ன பண்ணுவாங்க? லீவ் விட்டுருவீங்களா? இல்லை என்ன வெளியில கடை போடுவீங்க? அதெல்லாம் அந்த மைதானத்தை போய் காலி பண்ணுவோம். நாங்கள் இந்நேரத்துலாம் போட்டு முடிச்சிடுவோம், கடையை முடிச்சிடுவோம். மளிகை கடைங்களாம் இருக்குங்க சார். ஒருவேளை அந்த 50,000 பேர் அன்னைக்கு இந்த இடத்த கொடுத்துருந்து இங்க கூட்டம் போட்டுனா என்ன நடந்திருக்கும்? கற்பனையில் என்ன ஆயிருக்கும்? தாங்காது சார். அதெல்லாம் வந்து நெருக்கடியில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சார். அங்க ஏற்பட்ட மாதிரி முன்னிலை இங்கே ஏற்படும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். அவுட்ருன்னா இப்போ பிரச்சனை இல்லை, தாராளமாக இருக்கும். அவுட்டர்னா இந்த அந்த பைபாஸ், மதுரை பைபாஸ் அந்த 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 சைடு, இல்லாட்டி இந்த பக்கம் வாங்கலுக்கு முன்னாடி இந்த பக்கம் சேலம் பைபாஸு இந்த சைடில் அங்கெல்லாம் தாங்கும் சார். இடம் மைதானமாக காலி இடம் இருக்கு இல்லைங்க, அதில் போடலாம் சார். இந்த இடத்துக்கு பேர் என்ன? இது உழவர் சந்தை திருவிக்கா ரோடு. உழவர் சந்தை தான். உழவர் சந்தை திருவிக்கா ரோடு.